So Haikyuu படம் பேர் என்னங்க? பேட்டில் ஆஃப் த டம்ஸ்டர் பேட்டில். 劇場版ハイキューゴミ捨て場の決戦 தி டம்ஸ்டர் பேட்டில். ஸோ வந்து ஹைக்கியோட படம் தியேட்டர்ல பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஹைக்கியூக்கு ஃபர்ஸ்ட் டைமா தியேட்டரிக்கல் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்றது தான் முதல் வாட்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்கள் விட்டுருக்காங்க, ஒரு 4 படம் விட்டுருக்காங்க. எல்லாமே ரீகேப் ஃபிலிம்ஸ், எல்லாமே முதல் 3 சீசன் வந்து ரீகேப் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா தியேட்டரிக்கல் ஃபிலிம்க்கு வந்து இது வரைக்கும் அடாப்ட் பண்ணாத ஒரு ஃபைனல் முக்கியமான ஆர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு படமா எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அப்செட்டா இருந்தோம் எல்லாருமே. ஐயோ அது நான் இதுக்கப்புறம் இன்னும் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுமே, இதை வந்து சீரிஸ் எடுத்துதான் நல்லா இருக்கும், படமா எடுக்கிறாங்களே ரொம்ப கன்சல்ட் பண்ணுவேன். ஏன்னா 100 சாப்டரோ 200 சாப்டரோ இன்னும் இருக்கு. ஏன் எப்படி எடுக்க போறாங்கன்னு சொல்லி பயப்படும் போது 2 படம் நாங்க ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சோம். சரி இருந்தாலும் நம்பிக்கையில பாத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா புக்கிங் போனோடனே வந்துட்டோம். போகும்போது விஷயம் என்னன்னா ஹைக்கு சீசன் 3 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் இயரோ அதுக்கு முந்தின இயரோ வந்துச்சு நினைக்கிறேன். சீசன் 3 முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னெல்லாம் மறந்துருச்சு. நல்லா எனக்கு ஹினாட்டா காகேயாமா அந்த 2 பேர் யார் பேரும் தெரியாது. ஸோ அதனால ரீகேப் கூட என்ன பண்ண முடியல. நான் இமீடியட்டா படம் வந்து பார்த்தேன், நம்ம கேங்கோட தான் பார்த்தேன். அண்ட் படம் எப்படி இருக்கு சொல்லி நான் ரெஸ்பான்ஸ் கிளிப்ஸ் ஏதாவது அந்த வீடியோல போடுறோம். எல்லாரும் கத்துனதுலேயே உங்களுக்கு தெரியும் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஈவன் ஆக்சுவலா சீரிஸோடவே இதுக்கு சீரிஸ்ல பார்க்காத நிறைய டிஃபரெண்டான கேமரா ஆங்கிள்ஸ் எப்படிலாம் புதுசா காட்டலாம், பெர்ஸ்பெக்டிவ் ஷாட்ஸ்னு சொல்லி ரொம்பவே எந்த அளவுக்கு ஒரு படத்தை எங்கேயே காட்ட முடியுமோ, தியேட்டர் வர்றதுக்கு என்னெல்லாம் ஒர்த் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஷாட் ஒன்று இருக்கு, ஒரு 5 நிமிஷத்துக்கு. அந்த 5 நிமிஷம் சீனே எங்களோட கொடுத்த அந்த 200 ரூபா காசு ஒர்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆமா, ஸோ நீங்க யாராவது பார்க்கல இல்ல பார்க்காம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிக்கெட் காலி ஆகிறதுக்குள்ள இமீடியட்டா புக் பண்ணி பாருங்க. முழுக்க தியேட்டர்ல மட்டுமே பார்க்க வேண்டிய படம். அண்ட் இது வரைக்கும் அனிமே ஃபிலிம்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமா 2வதா வந்தது ஹைக்கியூ தான். முதல்ல ஸ்லாம்டக் வந்துச்சு, ஸ்லாம்டக் நல்ல லெவலில் இருந்துச்சு. இதுல வந்து அதான் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மாங்க படிச்சு கூட அது எதிர்பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி மாங்க இருக்கான்னு தெரியல. ஸோ யூனிக்கா யோசிச்சு பண்ணது வேற லெவலான விஷயம். ஈவன் தோ நிறைய சாப்டர்ஸை கன்சியூஸ் பண்ணி லிமிட்டடா கொடுத்திருந்தாலும் அந்த கேரக்டருக்கான ஒரு படத்துல ஒரு கேரக்டர் எவால்வ் ஆகுறது ஓகேங்களா, ஆல்ரெடி எவால்வ்மெண்ட் வந்திருக்காங்க. இந்த ஒரு படத்துல ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்து எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது. அதுலயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அவன் டக்குன்னு ஃபாலோ ஆகுது, ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி அப்போ மெட்டஃபரிக்கலா விஷுவல்ஸ் காட்டுவாங்க. அந்த பூனையும் காக்கத்தையும் வச்சு நிறைய விஷுவல்ஸ் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது புல்லரிச்சு தியேட்டரை வெடிச்சிருச்சு. அந்த மாதிரியான விஷயம் 2-3 ஒரு கேஜ் சீன்லாம் ஒன்று இருக்கு. நான் என்ன சொல்ல விரும்பல, ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஆனா கேஜ் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த சீன்லாம் தியேட்டர் வரும்போது உங்களுக்கே தெரியும், நீங்க கத்துவீங்க. பிஆர் சினிமாஸ்ல இன்னைக்கு 2 ஷோவுமே இன்னைக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. இங்க அனிமேஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல இதுவா எக்ஸாம்பிளா இது இருந்துச்சு. பாய் அந்த எரான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் இன்னொரு மூவிஸ் வந்தது, ப்ளூ ஜெயண்ட்னு ஒரு மூவி வந்தது. என்னென்ன மூவிஸ்லாம் நம்ம ஜப்பான் ரிலீஸ் ஆகுது, அடுத்த 6 மந்த்ஸில் யூஎஸ் அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணால் இப்போ இந்தியாவிலுமே கன்சிஸ்டண்ட்டாக ரிலீஸ் வந்துட்டு இருக்குது. இவர் சொல்லியிருந்தார் ஒரு வாட்டி, இப்போலாம் பாருங்கள் ஃபியூச்சர்லாம் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு 3 நாள் வந்துடும் அப்படின்ற மாதிரி. அது கிளியர் கட்டாக பார்க்க முடியுது. வருதுன்றதை தாண்டி அது ஹவுஸ்ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட்டு கிடைக்கும். கம்மிங் டு த மூவி வந்து எதிர்பார்த்ததை விட சில மூமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணேன். அவர் சொன்ன அந்த கேஜ் என்ற வேர்டு வந்துட்டு சரியான சீன், வேற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு மொமெண்ட்ல வந்து ஒரு விஷயம் நடக்கும். கென்மா, குரோ அண்டு ஹினாட்டா 3 பேருக்கு மட்டும்தான் அந்த டெப்த் என்னன்றது தெரியும். ஹினாட்டா மட்டும் தனியாக கத்திக்கிட்டு இருப்பான். தியேட்டரே அமைதியாக இருந்துச்சு, ஹினாட்டா மட்டும் கத்துறது அந்த மொமெண்ட் வந்து சீரியஸாக எனக்கு ரொம்பவே ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் வந்துட்டு 2 கோச் வந்து கை கொடுத்துக்குவாங்க. அப்போ வந்து கோச் கிராண்ட்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்து இங்கேருந்து கை நீட்டுறது அந்த மொமெண்ட் பார்க்க கண்ணு ஒரு மாதிரி கலங்கிருச்சு. சரியான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஹைக்கியூ இத்தனை வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்து ஒரு 2 வருஷம் நடுவில் எதுவுமே இல்லாமல் இருந்து ஒரு மூவியாக இப்போ திரும்ப பார்க்கும் போது அந்த கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. யாருமே மிஸ் பண்ணாதீங்க, ஒரு பக்காவான மூவி தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரியலைஸ் ஆன விஷயம் வந்து கீ மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவே வித்தின் ஒரு 1 or 2-3 விஷுவல் தான். அந்த விஷுவல்ல ப்ரெசென்ட் பண்ற விதமே அவ்வளோ நமக்கு ஃபீல் ஆகுது ஓகேங்களா. லிட்டரலா 2-3 இடத்துல அந்த ஸ்டேஜ்ல நான் அங்க இருந்து பார்த்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. ஸோ இதுவே திஸ் இட்செல்ஃப் ப்ரூவ்ஸ் ஏன் ஹைக்கியூ ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மாங்காஸ் ஆர் அனிமே ஆர் ஸ்டோரி வாட் எவர் இட் இஸ், அந்த அளவுக்கு கிரேட்டஸ்டான ஸ்டோரியா இது ஹைக்கியூ இருக்கு. ஈவன் அட் டாப்ல இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ ரைவல் பண்றது கூட எதுவுமே இல்லையே. ஸோ இதுல ஹைக்கியூ தான் டாப்பு.
பாப்போம். இதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்கு, அந்த படம் இதை பீட் பண்ணுதா, எப்படி கொண்டு போக போகுது அப்படின்றத பார்ப்போம். படம் வருதுன்னு ஒண்ணு இதுக்கு முன்னாடி ரொம்ப கேப் விழுந்ததுனால முன்னாடியே போயிட்டு ரீகேப் மூவிஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த ரீகேப் மூவிஸ்லாம் ஒரு சில குறைகள்லாம் எனக்கு ஃபீல் ஆனது வந்து சீரீஸ்லலாம் அந்த பொறுமையா டைம் எடுத்து ஒவ்வொரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த மேட்ச்ன்றதை தாண்டி ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஐக்யூ அந்த அளவுக்கு ஹையா ஏற்றும். அந்த விஷயங்கள் வந்து மூவியில் அதிகமாக மிஸ் ஆச்சு. மேட்சஸ்லையுமே நிறைய சீன்ஸை கட் பண்ணி முக்கியமான அந்த பாயிண்ட்ஸை மட்டுமே கட் பண்ணி காட்டினது அந்த மூவிஸோட ஃபயரை வந்து கொஞ்சம் குறைச்சிருச்சோன்னு ஃபீல் ஆச்சு. இந்த மூவில எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கேல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்க அப்படிதான் பண்ண போறாங்களோன்னு ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அதை கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. இந்த மூவி மோர் லைக் ஒரு கம்ப்ளீட் பியூர் அட்ரினலின் ரஷ்ன்றதை தாண்டி ஒரு மைண்ட் கேமும் சேர்ந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டீம் பேர் என்னங்க, ரெக்கமோட அந்த கென்மா தாங்க, அவர் தாங்க அந்த டீமே வந்து ஹோல்ட் பண்ணி நிறுத்தின கேரக்டரு. செஸ் ஆனதெல்லாம் நம்ம ஆமா லெலூசி பிரிட்டானியாவாங்கிற மாதிரி அந்த கேஸ் மொமெண்ட்டுமே வந்து அந்த கேரக்டர் வந்து பீக் ஆன மாதிரி இருந்தது. பர்டிகுலர் விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த பாயிண்ட்ல கரெக்டா ரிவீல் பண்ணல அது அந்த சீனையும் கரெக்டா வைப்பாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் ஓவரால் மூவிலே என்னோட ஃபேவரட் ஷாட் வந்து அந்த ஒரு பிஓவி ஷாட். யாரோடதுங்க, நம்ம கென்மாவோடது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு வரும். வேற லெவல் சீன், அது செம்மையா இருந்துச்சுங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு. என்னதான் மாங்கா நீங்க படிச்சிருந்தாலுமே அதை வந்து பாக்கலாம் அது வேற லெவல் ஹையாமா. மாங்கால வந்து மேட்ச் வெறித்தனமா போகுது. அவன் சொன்னா இல்லையா சில விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் மாங்கால இல்லாத ஒரு விஷயம் வந்து மூவில ஆட் பண்ணது வந்து கென்மாவோட அந்த பிஓவி. மேட்ச் போயிட்டு இருக்கும் போதே அந்த கடைசியில அவன் மூச்சு வாங்கிட்டு டக்குன்னு அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு நம்ம அதை இப்போ வரையும் அனிமேலையுமே பார்த்ததில்ல, மாங்காலையுமே பார்த்ததில்ல. அந்த ஷாட்டு லிட்ரலி ஊன்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு சீனுக்காக கண்டிப்பா தியேட்டர்ல வந்து அந்த சீனை பார்க்கணும். அந்த அளவு ஒருத்தான் அந்த சீன். ஆனா மூவில நான் மிஸ் பண்ண சில விஷயங்கள் இருக்கு. நான் அதிகமா எதிர்பார்த்தேன் சீனியர்ஸ்க்கு ஏதாவது மொமெண்ட் இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன். டாய்ச்சி, நம்ம ஏசு, அப்புறம் டனாக்கா, எஸ்பெஷலி டனாக்காவுக்கு வந்து பெருசா மொமெண்டே இல்லாதது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து அந்த மேனேஜர் அக்காவும் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். நம்ம அண்ணன்கள்லாம் வந்து எப்படா கத்தலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு அமையல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேன் சீரீஸ்க்காக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. பட் அவர் அந்த தலைவர் சுகிசிமாக்கு வந்து ஒரு சில மாசான சீன்ஸ் என்ன ஹைலைட்னா, ஸ்டார்டிங்ல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தாங்க. சுகிசிமா காட்டினோட ஒவ்வொரு தியேட்டரே கத்துச்சு. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மட்டும் தான் ஃபேன் பார்த்தா தியேட்டரே வந்து ஃபேனா இருக்கு. அண்ட் நிஷினோயாக்கும் ஆப்வியஸ்லி எல்லாருமே கத்துறாங்க. அண்ட் அந்த யாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஹேர் இன்னொரு டீம், அந்த மெம்பருக்கும் வந்து பயங்கரமான சவுண்ட் வந்து தியேட்டர்ல இருந்துச்சு. ஓவரால் இப்போ சொன்னபடி பாத்தீங்கன்னா அந்த நாங்க எல்லாரும் சொன்ன அந்த கேட் சீனா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்குற ஒரு சீனா இருக்கட்டும், யாருமே கத்தாத இடத்துல ஹினாட்டா கத்துன மொமெண்டா இருக்கட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த கேட் அண்ட் க்ரோஸ்க்கான அந்த டிஃபரன்சியேஷன் சீன்ஸ்ல நிறைய காட்டுறதா இருக்கட்டும். அண்ட் இதெல்லாம் தாண்டி படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ் ஒன்று இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்துட்டு அடுத்த ப்ளூ இது லிட்டில் ஜெயண்ட் யாரு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க படத்தை. ஓகேங்களா? ஸோ இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இட் ஆல்சோ ரிமைண்ட்ஸ் மீ எதுக்கு அனிமே நமக்கு முதல்ல பிடிச்சிருக்கு, ஏன் அனிமே இன்னும் பாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கா ஞாபகப்படுத்தின ஒரு படம் தான் அது. ஸோ நீங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஹைக்யூ படத்தை பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜானே.